மினிஸ்டர் ராகுல் காந்தி தூக்கி போயிட்டாருங்க. லோக்சபா இப்படி உட்காந்துக்கிறாரு, இன்னும் மேலே கீழே பாக்குறாரு. ஒரு மரியாதை கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து உங்களை வெளில அனுப்பிச்சிடுவாரு. இங்க சபாநாயகர் வெளில அனுப்பிச்சாருன்னா கத்துறாங்க போட்டு. இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு கருப்பு நாள் என்று தான் நாம் சொல்ல முடியும். இன்று ஜெயா பச்சன் செய்த ரவுடித்தனம் தரம் கீழ் வாய்ந்தது. அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய் பச்சன் இவங்கெல்லாம் ஒரு ரவுடித்தனமா இருக்குங்க அந்த இதுல. அதனால இந்த ஐஸ்வர்யா ராய் பச்சன் வந்து டைவர்ஸ் ஆகுமா போல இருக்குது. இதெல்லாம் மனசுல வச்சுன்னா நம்ம கத்திட்டு சொல்றாங்க. இந்த வக்ஃப் போர்டினுடைய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நரேந்திர மோடி முஸ்லீம்களை பிரிக்க பார்க்கிறார் என்று சமாதானம் செய்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு என்ன ஆச்சுங்க? ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வச்சு எங்க பண்றாரு அவரு? இந்துக்களுக்கு விரோதமா செய்யலாம், இவங்க வந்து முஸ்லீம்களை வந்து வக்ஃப் போர்டை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க? அது 7 எம்பிக்களில் 4 முஸ்லீம் எம்பி இருக்கிறார்களே. கபில் சிபலுக்கு எதுக்கு போகுது? கபில் சிபல் வேண்டுமென்றே ராமர் கோவிலை எதிர்த்தாரால் அன்றிலிருந்து அவர் முஸ்லீம் ஆக்கிவிட்டார். பாகிஸ்தான் என்பதிலிருந்து மாம்பழத்தை ஏன் அவர்கள் தொட வேண்டும்? கனிமொழியினுடைய இரட்டை வேடத்தை என்று தான் பல திமுக எம்பிக்களும் சரி, பாஜக எம்பிக்களும் சரி கனிமொழியினுடைய இரட்டை வேறுபாட்டை எக்ஸ்போஸ் பண்றாங்க. ராசா அவர்கள் பேசுவது நரேந்திர மோடி ஜெயிலுக்கு போவார், இதெல்லாம் பேசுதுங்க. பார்லிமெண்ட்ல வந்து ஒரு மரியாதை பண்ணாங்க. தயாநிதி மாறன் டாட்டாவை எதிர்த்து பேசுறாரு, விஸ்தாரா ஏர்லைன்ஸ் பத்தி பேசுவாரு. அவங்க குடும்ப பிரச்சனைகள் தான் எதிர்க்கிறார்கள் தவிர பொதுமக்கள் பிரச்சனை எதிர்ப்பது. லோக்சபாவில் ரவுடிகள் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அதற்கு மூல காரணம் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்தது எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் டெல்லியில் இருந்து, ஏன்னா நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நிலவிக்கிட்டே இருக்கு. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு எதிராக வெளிநடப்பு அமளி துமளின்னு ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில டெல்லியில என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மூத்த பத்திரிகையாளர் அவரிடமிருந்து கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் 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 சார், இப்போ பாத்தீங்கன்னா இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நேற்று நாடாளுமன்றத்தில் அமளி துமளி வெளிநடப்பு எல்லாமே செய்தாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அமிதாப் பச்சனுடைய மனைவியார் ஜெயா பச்சன் கேள்வி கேட்பதற்காக எழுந்து நின்றாங்க. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, என்னுடைய பெயர் ஜெயா பச்சன் அப்படின்னு. ஏன்னா அது அவை குறிப்பில் இருக்கிறது, கெசட் நோட்டிபிகேஷன் இருக்கிறது, ஜெயா அமிதாப் பச்சன் என்று. வேண்டுமென்றே அமிதாப் பச்சன் பெயர் எழுக்கிறீர்களா என்று கேள்வி கேட்டார். உடனே அந்த சபா நம்ம அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அந்த அம்மாவை சாந்தி பண்ண பார்த்தா, சமாதானமா இருக்கு சார், அதை கோவப்படாதீங்க அப்படின்னு ரெக்கார்டில் காமிச்சார். சண்டை வந்ததே பாருங்க. இந்த அம்மா கத்திட்டு, அவர் கத்தினார், இவங்க கத்தினாங்க, ஒரே கட்டுப்பிட்டு அவர் சபாநாயகர் அவைத்தலைவர் மிஸ்டர் ஜெகதீப் தன்கர் எழுந்து போறேன்னு ஆரம்பிச்சிட்டார், ராஜினாமா பண்றேன்னு ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப இந்த அம்மாவால ரொம்ப நேற்று பாருங்க, டெரிக் ஒபராயங்கர் வந்து ஒரு கலரை பண்ணாரு. இன்னைக்கு இந்த அம்மா பண்ணுது. வேண்டுமென்றே ஜெகதீப் தன்கரை இழிவுபடுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் முயற்சிக்கிறது. நான் அந்த அவையில் இருந்தேன். மல்லிகார்ஜுன் கார்கே பேச வேண்டும் என்று இருந்தால் அவர் வேதான பேசுறாரு. ஜெயராம் ரமேஷ் தூண்டி விடுறாரு அவரை. ஜெகதீப் தன்கருக்கு எதிர்த்து கேலி பண்றாங்க, கிண்ட பண்றாங்க, சீனியர் அட்வொகேட்லாம் சொல்லிட்டு ஏதோ காலேஜில் ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. என்னை பொறுத்த மட்டில் நான் இன்று ராஜ்யசபாவில் பார்த்தது, எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது விஜயகாந்த் அவர்கள் அவையில் எப்படி வருகிறீர்கள், உங்களோட நடக்கிறதே சரியில்லை, நடப்பு சரியில்லை, நீங்க என்ன ஒரு யூ ஆர் அண்டர் இன்டாக்சிகேஷன், நீங்க தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஒரு மாபெரும் அமளி நடந்தது அப்பொழுது. அதே மாதிரி இப்பொழுது ராஜ்யசபாவில் சில உறுப்பினர்கள், ஷேஜாத் பூனவாலா என்று சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய தேசிய பேச்சாளர் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டல்ல போட்டே இருக்காரு, பிரியங்கா சதுர்வேதி வந்து கிண்டலாக. அதையும் தவிர அமிதாப் பச்சனுடைய குடும்பத்தில் சில தகராறுகள், ஜெயா பச்சனுடைய மருமகள் ஐஸ்வர்யா ராய்க்கும் ஜெயா பச்சனுடைய மகன் அமிதாப் பச்சன், இவங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பத்தை ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குதுங்க. அதனால இந்த ஐஸ்வர்யா ராய் பச்சன் வந்து டைவர்ஸ் ஆகுமா போல இருக்குது. இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா அந்த அம்மா கத்திட்டு சொல்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது, டெரிக் ஒப்ராயன் என்பவர் தினமே அவர் தனக்கு நடக்கச்சே நீங்க பார்க்கலாம் தடுமாறி நடப்பாரு. நடப்பு சரியில்லை. அவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றால்
சாதாரணமாக பேச்சுவதில் உரத்த குரல் இருந்தால் உங்களுக்குள்ள ஏதாவது மருந்து உள்ள போச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேச வரும். ஆக மொத்தம் மருந்து பொருட்கள் சாப்பிட்டு வருகிறாரா அல்லது என்ன சாப்பிட்டு வரான்னு தெரியல. கத்துவார் ஒண்ணு. இரண்டாவது, அவையில் முன்பு இருந்த மாதிரி மேஜை மேலே ஏறி குதிக்கிறது, புஸ்தகத்தை தூக்கி அடிக்கிறது, அவைத்துக்கு உள்ள ஒரு பிளே கார்டு கொண்டுறது, இதெல்லாம் ராஜ்யசபாவில் நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய 40 ஆண்டு கால ராஜ்யசபாவுடைய ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜில் ஒன்று. ஜெகதீப் தங்கர் தன்னுடைய குரலை உயர்த்தினார் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். ஒரு சபாநாயகர் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? இந்த அம்மையார் சரியான ஒரு அவை நடை குறிப்புகள் இருந்தெல்லாம் அம்மையார் பேசியதை கண்டால் ஜெயா பச்சன், அமிதாப் பச்சன், ஐஸ்வர்யா ராய் பச்சன் இவங்கெல்லாம் ஒரு ஒரு கும்பலா இருந்து நான் ஒரு சினிமா ஆக்ட்ரஸ், எனக்கு முகபாவனையிலிருந்து தெரிஞ்சிடும் அப்படிலாம் சொல்றாங்க. அதுதான் உடனே ஜெகதீப் தங்கர் சொன்னார், உங்களுக்கு முகபாவனை தெரிஞ்சா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? ஒரு ரவுடித்தனமா இருக்குங்க அந்த இதுல. என்னை பொறுத்த மட்டில் ராஜ்யசபாவில் ரவுடிகள் மாதிரி பிஹேவ் பண்றாங்க, லோக்சபாவில் ரவுடிகள் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அதற்கு மூல காரணம் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்தது எதிர்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. ராகுல் காந்தி நீங்க உட்கார்றத பாருங்க, இப்படி உட்காந்துக்கிறாரு, கையில போட்டுட்டு இப்படி உட்காந்துக்கிறாரு, இன்னும் மேலே கீழே பாக்குறாரு. ஒரு மரியாதை கிடையாது, ஒரு டெக்கோரம் இல்லை. இது சுப்ரீம் கோர்ட்ல பண்ண முடியுமா? உடனே சீஃப் ஜஸ்டிஸ் வந்து உங்களை வெளில அனுப்பிச்சிடுவாரு. இங்க சபாநாயகர் வெளில அனுப்பிச்சாருன்னா கத்துறாங்க போட்டுட்டு. நேற்று ராகுல் காந்தி தூக்கி போயிட்டாருங்க லோக்சபால இந்த வக்ஃப் போர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணச்சே. ஆக மொத்தம் நேற்று வியாழக்கிழமை 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் ஃப்ரைடே, இன்று 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம், 2 நாளும் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு கருப்பு நாள் என்று தான் நான் சொல்ல முடியும். காரணம், வக்ஃப் போர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அது ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கூட்டு நாடாளுமன்ற குழுவிற்கு அனுப்பப்பட்டாகிவிட்டது. அதை எதிர்த்து என்ன பிரயோஜனம்? ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. ராசா அவர்கள் பேசுவது நரேந்திர மோடி ஜெயிலுக்கு போவார், இதெல்லாம் பேசுறதுங்க. பார்லிமெண்ட்ல வந்து ஒரு மரியாதை வேண்டாமாங்க. இதே நாடாளுமன்றத்தை சிவா, நான், கே அழம்பழகன், நாஞ்சில் மனோகரன், அதையும் தவிர கே ராஜாராம் போன்றவர்கள் எல்லாம், முரசொலி மாறன், இவங்களெல்லாம் நல்ல பார்லிமெண்டேரியன்ஸ். அதே மாதிரி என்.ஜி. ரங்கா, பிலுமோடி, எத்தனையோ, சோமநாத் சாட்டர்ஜி, இந்திரஜித் குப்தா, ஜோதிர்மய பாசு, சக்தி, என்ன அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். சுப்பிரமணிய சுவாமியும் ராம் ஜெத்மலானியும் வாக்குவாதம், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மது தந்தவதி, மிர்னால் கோரே, வசந்த் சாட்டே, அப்துல் ரஹ்மான் அந்தலே, இப்படி பேரெல்லாம் அடுக்கின்றே போலாம். நம்ம அவ்வளவு நல்ல நாடாளுமன்றமாக இருந்தது. இன்று தெரு சண்டை மாதிரியும், ஒரு ட்விட்டர்லையும் பேஸ்புக்லையும் உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் தன் பெயர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே சில பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலமாக சீப் பப்ளிசிட்டி, தரக்குறைவான ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்வது, இதுதான். ஆக மொத்தம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக 100 கோடி 50 கோடி செலவழித்து விட்டு நாடாளுமன்றத்தில் உள்ளே வருகிறார்கள்? ரகளை செய்யவா? பொதுமக்களுக்காக என்ன செய்தார்கள்? குறிப்பாக 40 திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் வந்திருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து. ஒரு சாதனை செய்ததாக வெள்ளை அறிக்கை தர முடியுமா? முடியாது. காரணம், அவர்கள் பேசுவது, கார்த்திக் சிதம்பரம் அவர் டாடா பத்தியே பேசுறாரு. அதையும் பார்த்தீங்க பேச்சீங்கன்னா, முரசொலி மாறன் நன்றாக மத்திய அமைச்சராக இருந்தார் வாஜ்பாய் ஆரம்பித்து, அவருடைய மகன் தயாநிதி மாறன் டாட்டாவை எதிர்த்து பேசுறார், விஸ்தாரா ஏர்லைன்ஸை பத்தி பேசுவார். அவங்க குடும்ப பிரச்சனைகள் தான் எதிர்க்கிறார்களே தவிர பொதுமக்கள் பிரச்சனை எதிரொலிப்பது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்று ஜெயா பச்சன் செய்த ரவுடித்தனம் தரம் கீழ் வாய்ந்தது. அவருடைய ஸ்டேச்சருக்கு அது மரியாதை இல்லை என்பதுதான் என்னுடைய சாதாரண கருத்து. சிவா சார், இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் அமளி துமளியில ஈடுபடுவது ஒரு சாதாரண விஷயம் தான். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சபாநாயகர் ஜெகதீப் தங்கருக்கு எதிராக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதற்கு சபை சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் ஏதாவது எதிர்காலத்தில் எடுக்கப்படுமா சார்? இது ஒரு தீர்மானம் ஏற்றினார்களே தவிர நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். காரணம், நாளையுடன் பாராளுமன்றம் முடிய இருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை இரவு மாலை 2 மணிக்கு நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருப்பினும் சட்ட ரீதியாக பார்த்தால் லோக்சபாக்கு தனி ரூல், ராஜ்யசபாக்கு தனி ரூல். சிவா, ராஜ்யசபால நீங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணலாம், லோக்சபால இண்டிவிஜுவல் தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்படிலாம் ரூல் இருக்குது. நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, மேல வைக்கும் கீழே வைக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கேலிபர் ஆஃப் எம்பிஸ் ரொம்ப தரம் குறைந்து விட்டது. சிவா, அது மன வருத்தத்தை தருகிறது. இதை வைத்து பார்த்தால் இன்று ஃபரூக் அப்துல்லா சொல்லி இருக்கிறார்,
முன்னாள் முதலமைச்சர் ஜம்மு காஷ்மீர், அமெரிக்கா, சைனா, பாகிஸ்தான் சேர்ந்துதான் பங்களாதேஷில் ஒரு தீ வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரியான நிலைமை இந்தியாவில் வரக்கூடாது என்று எதிர்பார்க்கிறேன் என்று எல்லாம் பேசியிருக்கிறார். இது எதை குறிக்கிறது? என்னை பொறுத்த மட்டில் நரேந்திர மோடிக்கு மீது இருக்கான ஒரு துவேஷம், குரோதம், ஒரு எரிச்சல்கள் எல்லாம் ஏன் பொதுமக்கள் மீது காண்பிக்கிறது எதிர்கட்சி என்று தெரியவில்லை. இதே கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று சொன்னார். ஆனால் 3வது முறையாக நரேந்திர மோடி வந்து விட்டார். உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவரை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாருங்கள். அதை செல்ல மாட்டேங்கிறாங்க. அவரை பத்தி ஏளனமா பேசுது. அதுக்கு அவருடன் கூட இருக்கக்கூடிய சபாநாயகர், அவைத்தலைவர் அவர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுவது. காரணம், நரேந்திர மோடி மீது ஏதான ஒரு பிரச்சனை கொண்டு வர வேண்டும் என்று தான் இருக்கிறார்கள். எது இருப்பினும் மேற்கு, அதாவது இங்கே வங்காளதேசத்தில் நடந்தது இந்தியாவில் நடக்கக்கூடாது நான் நம்புகிறேன் என்று பரூக் அப்துல்லா சொன்னதெல்லாம் பார்த்து ராஜ்யசபா, லோக்சபா அமரிகள் பங்களாதேஷில் நடப்பது, இலங்கையில் நடப்பது, காஷ்மீரில் நடப்பது, மால்தீவ்ஸில் நடப்பது, பாகிஸ்தான் நடப்பது, பூட்டானில் நடப்பது, அதையும் தவிர அண்டை மாநிலமான இலங்கையில் நடப்பதெல்லாம் வைத்து பார்த்தால் அனதர் 5 இயர்ஸுக்கு இந்தியா ஒரு தீப்பற்றி எரியுமோ என்ற ஒரு பயம் கூட வந்து வருகிறது. சிவா சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நேற்று கொண்டு வரப்பட்ட பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. மத்திய அரசாங்கம் மத விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. மத்திய அரசாங்கம் மத விவகாரங்களில் தலையிடுகிறதா அல்லது வக்ஃபு வாரியத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை சீர் செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுகிறதா சார்? வக்ஃபு வாரியத்தில் ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம் ஒரு உறுப்பினர் பெண்கள் இல்லாமல் பெண் உரிமை வேண்டும் என்ற ஒரு 40 சட்ட திருத்தத்தில் அது ஒன்று. இரண்டாவதாக அங்கு ஊழல் நடக்கிறது. ஒரு 10-15 முஸ்லிம் தலைவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தினுடைய 1,50,000 கோடி ரூபாயை அவர்கள் செய்து வருகிறார்கள். அது வந்து ஒரு சென்னை மாநகராட்சி பட்ஜெட் மாதிரிங்க. அது இன்னைக்கு ரயில்வேஸுக்கும் டிஃபென்ஸுக்கும் தான் நிலம் நிறைய இருக்குங்க இந்தியாவில். எங்க இடத்துல எந்த நிலம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல, அப்படி இருக்கு. ஆனா வக்ஃபு போர்டுக்கு நிறைய இருக்குது. இதுல வந்து அவங்க கேட்கறது, ராகுல் காந்தி ஏன் வேண்டும் என்று இந்துக்களுக்கு எதிராக செய்கிறார்? அதனுடைய பேட்டிக்கு போட்டியாகத்தான் வட இந்திய அரசியலில் வரக்கூடிய நாட்களில் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஹரியானா போன்ற மாநிலங்களில் தேர்தல் வருவதனால் இந்த வக்ஃபு போர்டினுடைய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நரேந்திர மோடி முஸ்லீம்களை பிரிக்க பார்க்கிறார் என்று சமாதானம் செய்கிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு என்ன ஆச்சுங்க? ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வச்சு எங்க பண்றாரு அவரு? இந்துக்களுக்கு விரோதமா செய்யலாம், இவங்க வந்து முஸ்லீம்களை வந்து வக்ஃபு போர்டை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் யாருங்க அது? இது ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மையார் இருந்த பொழுது, ராஜீவ் காந்தி இருந்த பொழுது, மன்மோகன் சிங் இருந்த பொழுது இந்த வக்ஃபு போர்டு எவ்ரி இயர் பிரச்சனை வரத்தான் வருங்க. அது வாக்கு வங்கி இருப்பதனால் அதை தொடக்கூடாது என்று வைப்பது மாபெரும் தவறு. இந்திய ஜனநாயகத்திற்கு தவறாகத்தான் பலர் கருதுகிறார்கள். எது இருப்பினும் தொல் திருமாவளவன் சொல்ல வேண்டியதை அந்த ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டிக்கு முன்னாடி போய் சொல்லலாமே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம், இந்து கோவில்களுக்கெல்லாம் நிலம் இருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எதிர்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். ஆனால் முஸ்லீம்களுக்கு கூடிய நிலத்தை தொடுவாங்களா? தொட மாட்டாங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஒரு பாகுபாடுகள் வந்ததனால், டிஸ்கிரிமினேஷன் இருப்பதனால் தான் அதை சீர் செய்வதற்காக யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவதற்கு முன்பாக ட்ரிபிள் தலாக் மற்றும் இந்த பிரச்சனையெல்லாம் ராகுல் காந்தியின் மூலமாகத்தான் வருகிறது. அதற்கு அயல்நாடு சக்தி இருக்கிறதோ என்று பாரதிய ஜனதா கட்சி கூட பேச ஆரம்பித்து விட்டார்கள். எது இருப்பினும் வக்ஃபு போர்டில் கை வைத்தது தேனீ கூண்டில் கை வைத்த மாதிரி ஆயிடுச்சு. அரசாங்கத்துக்கும் சரி, எதிர்கட்சிகளுக்கும் சரி. இது எங்க போய் முடியுமோ தெரியல. ஷஹீன்பாக் மாதிரி, சிஏஏ மாதிரி ஒரு போராட்டத்தில் முடியுமா அல்லது சாதாரணமாக இருக்குமா என்று தெரியவில்லை. சிவா சார், இப்ப நீங்க சொல்றத தகவலை பார்க்கும் போதுதான் எனக்கு இன்னொரு நியூஸ் சார். அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில பாகிஸ்தான் தூதரகம் 7 எம்பிக்களுக்கு வந்து மாம்பழம், மேங்கோ பாக்ஸ், மாம்பழ பெட்டி கொடுத்திருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி கபில் சிபல் ஒண்ணு, அதுல வந்து சில வழக்கறிஞர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஏதோ பாகிஸ்தான் ராகுல் காந்திக்கு ஏன் அப்படி பண்றாங்க? அதுல இருக்கக்கூடிய 7 எம்பிக்களில் 4 முஸ்லிம் எம்பி இருக்கிறார்களே. கபில் சிபலுக்கு எதுக்கு போகுது? கபில் சிபல் வேண்டுமென்றே ராமர் கோவிலை எதிர்த்தார் அல்லவா, அன்றிலிருந்து அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பாகிஸ்தான் எம்பசியிலிருந்து மாம்பழத்தை ஏன் அவர்கள் தொட வேண்டும்?
இதுதான ஒரு பிரச்சனை. சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் 50% அப்படின்னா சம உரிமை அப்படிங்கிற நிலையில சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப பெண்களுக்கு 50% சொல்லப்பட்ட நிலையிலையும் திமுகவுல கனிமொழி போன்ற எம்பிக்கள் வந்து இதற்கு போர்க்கொடி தூக்குவதை எப்படி சார் பாக்குறது? அதாவது பெண்களுக்கு சம உரிமை வேண்டாம் அப்படிங்கிற நிலையில இவர்கள் போராடுகிறார்களா சார்? ஆமா, பின்னென்ன, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் கனிமொழியினுடைய இரட்டை வேடத்தை என்று தான் பல திமுக எம்பிக்களும் சரி, பாஜக எம்பிக்களும் சரி, கனிமொழியினுடைய இரட்டை வேறுபாட்டை எக்ஸ்போஸ் பண்றாங்க. எப்படி இதை கனிமொழி அம்மா சொல்றதெல்லாம் இந்த வக்ஃப் போர்டுல போய் சொல்லட்டுமுங்க. வக்ஃப் போர்டுக்கு எங்க அவ்வளவு நிலம் கொடுக்கணுங்க? எந்த ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியும்ல. சோ ஒரு ஒரு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதிமுக, திமுக, காங்கிரஸ், எந்த அரசாங்கம் சரி, முஸ்லிம்களுக்கு என்று ஏன் பாகுபாடு செய்ய வேண்டும்? இந்துக்களுக்கு ஒரு நியதி, அவர்களுக்கு ஒரு நியதியா என்று தான் ஒரு ஒரு பேச்சு பொருளாகி விட்டார்களே. அதை அந்த பேச்சு பொருளாக்க காரணமாக இருந்தது ராகுல் காந்தி தான். அவர் ஏன் ஓபிசியை பற்றி தொடரணும்? இந்துக்களுக்கு பிரிப்பதால் இவர் முஸ்லிம்களை பிரிக்கிறாரு. ஆக மொத்தம் காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் இடைக்கால மோதல் இருந்தாலும் பல ஆண்டுகளாக சுப்ரீம் கோர்ட்ல 8 ஜட்மெண்ட் வந்துடுச்சு சிவா. இந்த வக்ஃப் போர்டு நேரத்தை எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 128 இடங்களை டெல்லியில் முக்கியமாக இருக்கக்கூடிய இடங்களை, அது மொத்தம் 400 கோடி ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய சொத்து, அதை டெல்லி வக்ஃப் போர்டுக்கு கொடுத்துட்டார் டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது ஒரு ஆர்டர்ல. அதைத்தான் அப்பொழுது இருந்த உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் கூட கேள்வி கேட்டார், அவருக்கு ஏன் கொடுக்கக்கூடும் என்றெல்லாம். ட்ரிபிள் தலாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ப. சிதம்பரத்துக்கு நன்றாக தெரியும். ஏன் அவரெல்லாம் இப்ப பேச மாட்டேங்கிறாரு இப்போ. சார் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக போராடக்கூடிய திமுக எம்பிக்கள், தமிழக எம்பிக்கள் போராடக்கூடிய நிகழ்வு இஸ்லாமிய பெண்கள் மத்தியில திமுக வந்து வரக்கூடிய தேர்தலில் வாக்கு சதவீதத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது இஸ்லாமிய கண்டிப்பாக ட்ரிபிள் தலாக்கில் இஸ்லாமியர் வாக்கு பெண்மணிகள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வேகம் தமிழ்நாட்டில் இல்லை என்றாலும், காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உருது படிக்க எழுத தெரியாதவர்கள், தமிழிலே படித்து தெரிந்த உருது படிக்க தெரிந்தவர்கள் பெண்மணிக்குத்தான் இது ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் சிவா. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுக்கு ஏழைகளாக இருக்கிறார்கள். பஸ்மந்தா, சுன்னி, போரா என்ற முஸ்லீம்கள் எல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு 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 பணக்கார முஸ்லீம்கள் இல்லையே? ஒரு சிலர் தானே பணக்கார முஸ்லீமா இருக்காங்க, மீதி முஸ்லீம்கள் ஏழையா தான் இருக்காங்க. அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் செய்த சூழ்ச்சி என்று காங்கிரஸ் சொல்வதில் உண்மை இருக்கத்தான் இருக்கிறது. வேண்டுமென்று தான் சூழ்ச்சி செய்தார்கள் பாஜகவினர். இது RSS போன்ற அமைப்புகளுக்கு குஷி இருந்தாலும் பாஜக 70 வருடம் செய்யாததை இன்று செய்து காண்பிக்கிறது என்றால் அதில் ஒரு புது அர்த்தம் என்ன என்று கேட்டால், யூனிஃபார்ம் சிவில் கோட் வருவதற்கு முன்பாக இதையெல்லாம் பேக்ரவுண்ட்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்தே.